எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் கும்பகோணம் அருள்மிகு ஸ்ரீ சார்ங்கபாணி திருக்கோயில். இத்திருக்கோயிலில் உள்ள கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ள மண்டபங்கள் மற்றும் ராஜகோபுரம் விஜயநகர பேரரசின் மன்னர் விருப்பண்ண உடையாரால் கட்டப்பெற்றது. இங்குள்ள கல்வெட்டு குறிப்புகளின்படி இத்திருத்தலத்தின் காலம் 1385 ஆண்டு ஐப்பசி திங்கள் 27ஆம் நாள் புதன்கிழமை என்று அறிய முடிகிறது. இக்கல்வெட்டின் மூலம்தான் இந்த ஊரின் பெயர் கும்பகோணம் என்று முதலாக தெரிய வருகின்றது. இத்திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் திருவரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படும் சோழ நாட்டில் அமைந்துள்ள 12வது திருத்தலமாகும். இது 4000 திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாக கருதப்படுவது பெருமையுடையதாகும். ஆழ்வார்கள் தங்கள் பிரபந்தங்களில் இத்தலத்து பெருமானை குடந்தை கிடந்தான் என்று அழகுற அழைக்கின்றனர். மேலும் இத்திருக்கோவிலில் ஆறாவமுதன் என்னும் திருநாமத்துடன் சார்ங்கபாணி பெருமாள் எழுந்தருளி உள்ளார். திருவரங்கனின் புகழை கூறும் பஞ்சரங்க திருத்தலங்களில் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குகிறது. இத்தலத்தின் மூலவர் ஆறாவமுதன், தாயார் கோமலவல்லி, தலவிருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் மகாமக குளம் மற்றும் காவிரி தீர்த்தம். இத்தலத்தின் அமைப்பு கும்பகோணத்தில் உள்ள வைணவ திருக்கோயில்களில் மிகவும் பழமை வாய்ந்தது சார்ங்கபாணி திருக்கோயிலாகும். இது ஆழ்வார்களின் பாடல் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது. இங்குள்ள கருவறையில் உள்ள தெய்வங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இத்திருக்கோவிலின் நடுப்பகுதி தேரின் அமைப்பை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. இதன் குதிரைகள், யானைகள் மற்றும் சக்கரங்கள் அனைத்தும் கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கல் தேர் ஒரு சிறந்த கலை படைப்பாகவும் விளங்குகிறது. இத்திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள கோபுரத்தில் நடன சாஸ்திரத்தின் 108 கரண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதாகும். இங்குள்ள மூலவர் சார்ங்கபாணி ஆறாவமுதன் என்று அழைக்கப்படுகின்றார். உற்சவர் 4 திருக்கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதை, சார்ங்கம் என்ற வில் மற்றும் உடைவாள் ஆகிய 5 திவ்ய ஆயுதங்களுடன் வலது திருக்கை அபயமளிக்கும் முத்திரையுடன் வேறு எந்த திருத்தலத்திலும் காண கிடைக்காத அழகுடன் அற்புதமாக காட்சியளிக்கிறார். சார்ங்கம் என்ற வில்லை கொண்டுள்ளதால் இத்தலத்து இறைவன் சார்ங்கபாணி என்று அழைக்கப்படுகிறார். தாயார் கோமலவல்லி ஆவார். இத்தலத்தின் வரலாறு இந்து புராணத்தின்படி பொற்றாமரை குளத்தின் கரையில் தவம் செய்து கொண்டிருந்த ஹேம ரிஷி என்ற முனிவருக்காக இந்து கடவுளான விஷ்ணுவின் அவதாரமான வைணவ தெய்வம் சார்ங்கபாணி இங்கு தோன்றினார். ஒருமுறை பிருகு முனிவர் விஷ்ணுவை அவரது இருப்பிடமான பார்க்கடலில் சென்று சந்திக்க விரும்பினார். முனிவரால் விஷ்ணு பகவானின் கவனத்தை ஈர்க்க முடியவில்லை. அதனால் ஏற்பட்ட கோபத்தில் முனிவர் விஷ்ணு பகவானை அவரது மார்பில் எட்டி உதைந்து விடுகிறார். ஆனால் விஷ்ணு பகவான் கோபத்தை காட்டாமல் அமைதியாக இருக்கிறார். இதனால் விஷ்ணுவின் மார்பில் வசிக்கும் மகாலட்சுமி கோபமடைகிறார். அவர் வைகுண்டத்தை விட்டு பூமியை அடைந்து பத்மாவதி எனும் வடிவத்தை எடுத்து அருள்பாலிக்கிறார். விஷ்ணு பகவான் அவரை பின்தொடர்ந்து வந்து மணந்து கொள்கிறார். பத்மாவதிக்கு பழைய நினைவுகள் திரும்ப, அதனால் மீண்டும் விஷ்ணுவிடம் கோபம் ஏற்படுகிறது. மகாலட்சுமியின் கோபத்தை தவிர்ப்பதற்காக விஷ்ணு பகவான் கோயிலின் நிலத்தடி அறையில் பாதாள சீனிவாசராக வசித்து வருகிறார். இதற்கிடையில் பிருகு முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரி மகாலட்சுமியை தனது அடுத்த பிறவியில் தனது மகள் கோமலவல்லியாக பிறக்குமாறு வேண்டிக் கொள்கிறார். அடுத்த பிறவியில் முனிவர் ஹேமரிஷியாக பிறக்க மகாலட்சுமியை தனது மகளாக அடைய வேண்டும் என நினைத்து தவம் செய்கிறார்.
விஷ்ணு பகவான் முனிவரின் தவத்தில் மகிழ்ந்து அவரின் விருப்பத்திற்கு இணங்க மகாலட்சுமியை அவரது மகளாக பெறுமாறு வரமளிக்கிறார். இதனால் மகாலட்சுமி 1000 தாமரைகள் பூத்திருந்த பொற்றாமரை குளத்திலிருந்து வெளிவருகிறார். தாமரையிலிருந்து தோன்றியவர் என்பதால் கோமளவள்ளி என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறார். விஷ்ணு பகவான் தனது தங்குமிடமான வைகுண்டத்திலிருந்து குதிரைகள் மற்றும் யானைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி பூமிக்கு வருகிறார். பூமிக்கு வந்த விஷ்ணு பகவான் மகாலட்சுமியை சமாதானப்படுத்தி அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக அருகிலுள்ள சோமேஸ்வரர் திருக்கோவிலில் தங்கியிருக்கிறார். இறுதியில் மகாலட்சுமியின் கோபம் தணிந்ததால் இவர்களின் திருமணம் இனிதே நடைபெற்றது. சார்ங்கபாணி என்ற பெயர் சமஸ்கிருத வார்த்தையான சாரங்கத்திலிருந்து உருவானது. சார்ங்கம் என்றால் விஷ்ணுவின் வில் என்றும், பாணி என்றால் கை என்றும் பொருள் ஆகும். இத்தலத்தின் சிறப்புகள்: கும்பகோணத்தில் உள்ள மிகப்பெரிய விஷ்ணு கோயிலாக இத்திருக்கோயில் அமையப்பெற்றுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர் விருப்பண்ண உடையாரால் கட்டப்பட்ட நகரத்தில் மிக உயரமான கோயில் கோபுரத்தை கொண்டுள்ளது. இத்திருக்கோயில் ஒரு பெரிய வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ளது. பொற்றாமரை குளத்தை தவிர கோயிலின் அனைத்து நீர்நிலைகளையும் இந்த வளாகம் தனக்குள்ளே கொண்டுள்ளது. இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் 11 அடுக்குகளை கொண்டுள்ளது. மேலும் இத்திருக்கோயிலில் 5 சிறிய கோபுரங்களும் ராஜகோபுரத்தில் பல்வேறு மத கதைகளை சித்தரிக்கும் சுதை சிற்பங்களும் காணப்படுகின்றன. இத்தலத்தின் தனிச்சிறப்பாக இத்திருக்கோயிலின் மைய ஆலயம் குதிரைகள் மற்றும் யானைகளால் வரையப்பட்ட தேரின் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது சொர்க்கத்திலிருந்து சார்ங்கபாணி இறங்குவதை காட்டுகிறது. இத்திருக்கோயிலின் மேற்கு பகுதியில் ஹேம ரிஷி முனிவரின் சிற்ப பிரதிநிதித்துவமும் காணப்படுகிறது. மத்திய ஆலயம் எனப்படும் கருவறை 100 தூண்களை கொண்டதாகவும், தேரின் வடிவத்தில் உள்ள உள் கருவறை வெளிப்புற நுழைவாயிலை எதிர்கொள்ளும் துவாரபாலகர்களால் பாதுகாக்கப்படுகிறது. கோயிலின் மையப்பகுதியில் சார்ங்கபாணியின் உருவம் பள்ளி கொண்ட தோரணையிலும், இங்கு சார்ங்கபாணி தலையை தனது வலதுகையில் வைத்தவாறு சயன திருக்கோலத்தில் அருட்காட்சி தருகிறார். இங்குள்ள கருவறைக்கு உத்தராயண வாசல் மற்றும் தட்சிணாயன வாசல் என பெயரிடப்பட்ட 2 நுழைவாயில்கள் அமையப்பெற்றுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை உத்தராயண வாசல் திறக்கப்படுகிறது. அதேபோல தட்சிணாயன வாசல் ஒவ்வொரு ஆண்டின் பிற்பகுதியில் திறக்கப்படுகிறது. இத்தலத்தின் வரலாற்று சிறப்புகள்: சார்ங்கம் என்ற சொல் திருமாலின் வில்லுக்குரிய சிறப்பு பெயராகும். இனியதோர் சார்ங்கம் மால்வில் என சூடாமணி நிகண்டும், சார்ங்கம் விண்டுவில் என நாமதீப நிகண்டும் தெளிவாக்குகின்றன. பாணி என்பது கரத்தில் ஏந்தியவன் என பொருள் தரும். எனவே சார்ங்கபாணி என்பதற்கு சார்ங்கம் என்னும் தெய்வீக வில்லை ஏந்தியவன் என்பது பொருளாகும். ஆனால் சாரங்கம் என்பது பல பொருள்களை உடைய ஒரு சொல்லாகும். சாரங்கம் மானும் வண்டும் சாதகப் புல்லும் ஆமே என்பது சூடாமணி. சாரங்கபாணி என்றால் மானை ஏந்திய சிவபெருமான் என்று பொருளாகும். இத்தொடர் நேர்மறையாக திருமாலை குறிக்காது. பொதுமக்கள் இந்த வேற்றுமையை உணராமல் சாரங்கபாணி என திருமாலை அழைக்கின்றனர். சார்ங்கபாணி என்னும் பெயர் உச்சரிக்க எளிமையாக இல்லாததே இதற்கு காரணமாகும். உலக வழக்கு இப்படி மாறிய உடனே நிகண்டு ஆசிரியர்களும் சாரங்கபாணி என்ற சொல்லுக்கே திருமால் என்று பொருளாக கூறிவிடுகின்றனர். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பாரதி தீப நிகண்டிலேயே விண்டு நராந்தகன் சாரங்கபாணியன் வெற்பெடுத்தோன் என இந்த பெயர் இடம்பெற்றுள்ளது. அதற்கு பிறகு வந்த அகராதிகளிலெல்லாம் சாரங்கம் என்ற சொல்லிற்கு திருமாலின் வில் என்ற பொருள் ஏறிவிட இலக்கியத்தில்
பேச்சு மொழியின் செல்வாக்கிற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. இத்தலம் அமைந்துள்ள இடம் கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கும்பகோணம் அருள்மிகு ஸ்ரீ சார்ங்கபாணி சுவாமியை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றுமொரு திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா.